I think இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2-3 இன்டர்வியூல செலக்ட் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் நீங்க எடுக்கல and then why did you choose this? ஃப்ரெஷரா இருந்தா என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நம்ம ரெஸ்யூம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நம்ம ரெஸ்யூம் பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் வந்து மேபி நீங்க எவ்வளவு கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணீங்க? 100+ இருக்கும். இது வந்து என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க போகுதுன்னு தெரியல, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியல. உதய், ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும், நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க அண்ட் உங்களோட பே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? 3 மாசம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், 15 ப்ராஜெக்ட் பண்ணேன். In this video, I am going to introduce a person. இந்த பர்சனை நீங்கள் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் என்னோட மென்டீஸ் வந்து சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒருத்தர் தான் நான் இப்போ இன்டர்வியூ பண்ண போகிறேன். அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவு ஹி காட் பிளேஸ்ட் இன் அ கம்பெனின்றதை நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஹி இஸ் அ ஃப்ரெஷர். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். ஹாய் உதய், வெல்கம் டு தி சேனல். ஹலோ, தேங்க்யூ. நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் எல்லாருமே அந்த லாஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஸோ மேபி யூ கேன் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, என் பேர் வந்து உதயசீலன், ஃப்ரம் கோயம்புத்தூர். அங்கே தான் வந்து யூஜி டிகிரி அங்கே தான் பண்ணேன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். அப்புறம் வந்து இப்போ வந்து UX UI டிசைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், டெல்லி 1 வீக் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ எப்படி UX UI படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? வேர் யூ நீங்கள் என்ன விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்க? ஸோ எப்படி உங்களோட சேஞ்ச் ஓவர் நடந்தது UX UI-க்கு? ஓகே, அது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ல இருந்து பேசிக்காக கிரியேட்டிவ் ஏதாவது விஷயம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இருக்குது. ஓகே, அவங்க ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரி விஷயமும் கிரியேட்டிவாக நம்ம ஏதாவது புதுசாக யோசிச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுதான் போர் அடிக்காது இருக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அது 3 இயர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து டிசைனிங்கில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே டிசைனர் ஏதாவது ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இதை பற்றி தெரிய வருது. இதை பற்றி தெரியறதுக்கப்புறம் பேசிக்காக நம்மளால் நம்ம சைடு என்னென்ன ரிசர்ச் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரீயாக என்னென்ன சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணி. ஓகே, ஃபைன். எப்போ வந்துட்டு இதை ஒரு பேஷனாக இதை ஒரு ஒர்க்காக எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணீங்க? எப்போ கன்க்ளூட் பண்ணீங்க ஓகே இதில் போனால் நமக்கு இதை கெரியராக எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? பேசிக் இதை பற்றி நம்ம பேசிக் ரிசர்ச் பண்ணுவோம்ல, அதை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம். அதான் என்ன பண்ணீங்க பேசிக் ரிசர்ச்ன்றப்போ? வாட் டிட் யூ டு? அதான் யுடெமில கோர்ஸ் பண்ணேன், குட்டி குட்டி கோர்சஸ் இருக்கும், அதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் எந்த ஸ்டேஜ்ல எந்த டைம் பீரியட்ல பண்ணீங்க? காலேஜ் முடிச்சிட்டு தான் பண்ணேன். இதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு பார்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, ஓகே நம்ம கடைசி வரைக்கும் பண்ண முடியும் ஐடியா வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கடைசி வரைக்கும் போர் அடிக்காது அப்படின்னு நினச்சி ஓகே சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ எக்ஸைட்டடாக இருந்துச்சா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் யூ ஃபீல்? எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அது எக்ஸைட் ஆகிருக்கப்போ அது இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. கஷ்டமாக எங்கேயும் ஃபீல் ஜாலியாக இருந்துச்சு, புதுசாக கற்றுக்கும்போது. ஓகே, ஃபைன். ஓகே உதய், அப்போது எதுக்காக நீங்கள் கோர்ஸஸ் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லாம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் படிச்சிங்க, பட் why did you needed மென்டரிங் எதுக்காக வேணும்னு நினச்சிங்க? அண்ட் தென் ஏன் கோர்சஸ் மட்டும் ஏன் பத்தலையா இல்லை why did you choose mentoring? கோர்சஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டு, எதுவுமே லைவ் செஷன்ஸ் இல்லை, இன்ட்ராக்டிவ் டவுட்ஸ் கேட்க முடியாது. இந்த மாதிரி கோர்ஸ் ரெக்கார்டு வீடியோஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல அந்த மாதிரி போகிறதுக்கு விட மேபி ஒரு சீனியர் டிசைனர்கிட்ட வந்து மென்டாராக இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நல்லா இருக்கும் ஐடியா. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி டீச்சிங் இல்லாமல் அவங்க டிசைனிங் இருக்காங்க, டெய்லி டிசைனும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டர் நாலேஜ் இருக்கும் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த கோர்சஸ் இன்ஸ்டியூட்ல எதுவும் ஜாயின் பண்ணாமல் மென்டர்ஷிப் அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் ஐடியா. ஓகே, நீங்கள் படிக்கிறப்போ வாட் ஆர் தி டிஃபிகல்ட்டிஸ் யூ ஃபேஸ்ட் UX UI படிக்கிறப்போ? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல, மேபி டிசைனா ஈஸியாக இருக்கும், பண்ணிடலாம், இதான் வெளியே பார்க்குறப்போ எனக்கே இதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜாயின் பண்ணும்போது. பட் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் என்னென்ன கஷ்டமாக இருந்துச்சு? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் இந்த லேர்னிங் ப்ராசஸ் போக போக இது வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஓவராலாக அது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. அந்த டிஃபிகல்ட்டி ரொம்ப. ஓகே, நீங்கள் வந்து டெய்லியும் ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் ஓவராலாக என்ன ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியல, அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அப்புறம் டே போக ஓகே ஒரு 75% அந்த பற்றி தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஜாப் தான் நம்ம லைவாகவும் அந்த கம்பெனிக்கு போய் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் ஆனீங்கல்ல ஒரு இன்டர்வியூ, அதில் எப்படி இருந்துச்சு? ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2-3 இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? செலக்ட் ஆனீங்க தானே? ஓகே, அது எப்படி இருந்துச்சு? அது ஏன் நீங்கள் எடுக்கல and then why did you choose this? அது பேக்கேஜஸ் பிடிக்கல, அவங்க பேசுனதும் பிடிக்கல, ஒரு மாதிரி
ஒவ்வொரு கம்பெனி நான் வரல அப்படின்னா விட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து நீங்க வாங்க வாங்கன்னு சும்மா கூப்பிட்டு நல்லவங்களா இருந்தாலே பிரச்சனை தான், கூப்பிட்டாலும் பிரச்சனையா. சும்மா கூப்பிட்டே இருந்தாங்க. எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல. கடைசியா கிடைச்ச இன்டர்வியூட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபெப் ஃபுல்லா ட்ரை பண்ணியாச்சு. கடைசியா அடுத்த வருஷம் மார்ச் வந்துருச்சு. ஃபெப்ல வந்து ஃபுல்லா நல்ல ஹோப் இருந்தது. மார்ச்ல வந்து சுத்தமா இல்லை. ஓகே கன்ஃபார்ம் கிடைக்காது, இன்னும் நம்ம ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது நம்ம கிட்ட, நம்ம ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும் போல, இந்த மென்டார்ஷிப் பத்தல போல, ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும், டிசைனோ இல்லை டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஐடியா. ஆனா அதெல்லாம் தேவைப்படலை. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கிடைக்காது, ஓகே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நல்ல வேலைக்கு அது கிடைச்சிருச்சு. அது இன்டர்ன்ஷாலால இருந்து வந்திருந்தது. ஓகே, அது மூலியமா அப்ளை பண்ணி வந்திருந்தது. பரவாயில்ல கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்போ நீங்க முடிச்சீங்க? படிச்சு முடிச்சது எப்போ? ஜான்லயா? ஜான். ஓகே, ஜான்ல ஐ திங்க் 4 months 5 months ஆயிடுச்சு கரெக்ட்டா? ஜான் அப்போ 4 months ஆயிருந்தது. இப்போ 5th month 15-20 சம்திங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெப்ல ஸ்டார்டிங் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அப்போ 1 month ஃபுல்லா நீங்க இன்சர்ச்ல இருந்திருக்கீங்க, வேலை வலை வீசி தேடிட்டு இருந்திருக்கீங்க. ஓகே, அப்போ மார்ச் கிடைச்சது, நமக்கு பிடிக்கல அப்படின்னு. சாரி புரியல. ஃபெப் இடையிலும் கிடைச்சது, அது அப்புறம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு விட்டது. ஓகே, ஸோ இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு உங்களோட கெரியர். பட் ஆஸ் அ ஃப்ரெஷரா இது எவ்வளோ கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? இல்லை ஃப்ரெஷர்னால தான் எனக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், இதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நான் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னா அது என்னென்ன? ஃப்ரெஷராக இருந்தால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நம்ம ரெஸ்யூம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம ரெஸ்யூமை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் வந்து மேபி எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ளூட் பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்யூம் பார்த்தா நம்ம கால் பண்ணுவோம். ஃபுல்லாக கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு நம்மளோட பிரான்ச் ப்ரொஃபைல் லிங்க் எல்லாம் வாங்கி எல்லாம் பார்த்து கடைசியாக வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஃப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் ஓகே இதான் வாட்ஸ்அப் நம்பர், ரெஸ்யூம் அனுப்பிச்சுட்ருக்கேன்னு போயிடுவாங்க. ரெஸ்யூம் பார்த்தா ஃபோனே பண்ணியிருப்பாங்க. ஓகே, சும்மா ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இதான் வாட்ஸ்அப் நம்பர், ரெஸ்யூம் சிவியெல்லாம் அனுப்புங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மேபி முன்னாடியே கிடைச்சிருக்கலாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முன்னாடியே கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, மினிமம் எவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க? அசைன்மெண்ட் ரவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல ஃப்ரெஷர்னால. ஃபெப் மட்டும் ஒரு 15 to 16 பண்ணிருக்கேன். சூப்பர். எவ்வளோ அப்ளை பண்ணீங்க? எவ்வளோ கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணீங்க? 100+ இருக்கும். சூப்பர். 100+ல இருந்து 15 to 16 அசைன்மெண்ட்ஸ் நீங்க ஃபெப்ல மட்டும் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ எப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களா டிசைனரா? பண்ணிட்ட 1 வீக் ஆச்சு. அந்த இடத்துல தான் இன்டர்வியூ கொடுக்க வந்தேன்னு சொல்றீங்களா? ஓகே ஃபைன். உங்களோட இந்த கெரியர் ஜேர்னியில் இந்த UX/UI நீங்கள் இந்த கெரியர் சேஞ்ச் பண்ணுன்ற ஜேர்னியில் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது? இல்லை எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நான் இந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன், அண்ட் தென் இதெல்லாம் வந்து செல்ஃப் டவுட் இருந்தது, இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட், இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜஸ்லாம் எது? இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? UX/UI தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டம், எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் கஷ்டமா இருந்தது, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருந்தது? இது வந்து ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லணும்னா நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னது அதே மாதிரி தான். நம்ம வந்து எந்த என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு மாதம் 2 மாதமாக ஒர்க் பண்ணுறப்பன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அதுக்கு விஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோன்றது எனக்கு தெரியல. ஒரு நாள் வருவோம், ஃபர்ஸ்ட் அந்த ஐடியேஷன் ப்ராசஸ்லாம் படிப்போம், இதெல்லாம் எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னு தெரியல. இதை வந்து என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கே போகுதுன்னு தெரியல, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது தெரிய வரைக்கும் அந்த செல்ஃப் டவுட் இருந்தது. ஓகே இது நம்ம டெய்லி இந்த மாதிரி ப்ராசஸாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற செல்ஃப் டவுட். அதெல்லாம் ஓகே. இந்த ஓவராலாக நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், கேஸ் ஸ்டடினா என்ன, அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் அந்த செல்ஃப் டவுட்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த விஷுவல் டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஓகே இப்படிதான் பண்ணுறாங்களா, ஓகே மொபைல் நம்ம பண்ணுற ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கா, அப்புறம் எந்த ஃபோன் நம்ம நார்மலாக ஏதாவது அப்ளிகேஷன் பார்த்தா கூட இங்கே போட்டு வச்சுக்காங்க ஃபிட்மா ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல். ஓகே, நீங்கள் எவ்வளோ டிசைனிங் பண்ணும்போது எது உங்களுக்கு ஹார்டாக இருந்தது, UX-ஆ UI-ஆ? UI தான் ஸ்டார்டிங்கில், அது இப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டார்டிங்கில் UI தான் ஹார்டாக இருந்தது, UX ஈஸியாக இருந்ததா? ஆமாம். ஓகே ஃபைன். அப்போது UI வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, இல்லை பெட்டராக பண்ணுறதுக்கு? அதுக்கு நான் ஒன்றும் பண்ணல. என்ன இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அவங்க வரிசையாக அத்தனை டாஸ்க் கொடுத்தாங்க. அதை நான் ஒவ்வொன்றா பண்ணி நான் 3 மாதம் கற்றுக்கிட்ட கூட அந்த ஃபெப்பில் வந்து 3 மாதம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்.
மட்டும் 15 ப்ராஜெக்ட் பண்ணேன். அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் 15 பண்ணிட்டீங்க. ப்ராஜெக்ட்டையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பிஹான்ஸ்ல போஸ்ட் பண்ணாலே எனக்கு பெருசா பிஹான்ஸ் ப்ரொஃபைல் ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? நைட்லாம் தூங்காமலாம் பண்ணேன். ஏதோ உங்களோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு கடைசியா ஒன்று கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்க கிடைச்சிருக்கிறது இன்டர்ன்ஷிப்பா இல்ல ஜாப் கம் ஆஃபரா? இன்டர்ன்ஷிப் வித் ஜாப் ஆஃபர். ஓகே, இன்டர்ன்ஷிப் வித் ஜாப் ஆஃபர். ஓகே ஃபைன். எவ்வளோ மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் என்ன சொல்லிருக்கீங்க? 3 months ப்ளஸ் ஜாப் ஆஃபர். ஓகே ஃபைன். உதய், ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ஆஃபர் லெட்டர் வந்திருக்கோம், நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க அண்ட் உங்களோட பே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ஃப்ரெஷர் டீம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? லைக் எங்கெல்லாம் அப்ளை பண்ணீங்க அண்ட் தென் கடைசியாக எங்கே பிளேஸ் ஆனீங்க? அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர் மட்டும் தான் போவேன். தென் வந்து சென்னை இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து பூனே, மும்பை இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. அது ஃபெப் எண்டு வர அந்த ஃபில்டரில் வந்து லொக்கேஷன்ஸாக கிடையாது. இந்தியாவுக்குள்ள ஒர்க் பண்ண முடியும். அதனால் இந்தியாவுக்கு போட்டு இந்தியா ஃபுல்லாக போய் ஆரம்பிச்சேன். ஆஃபர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்தது. வந்து இப்போ டெல்லி, நோய்டா இருக்குது, அங்கே வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால இங்கே இருக்கேன். ஓகே, இப்போ நோய்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டெல்லியில் ஒர்க்கா இல்லை நோய்டாவில் ஒர்க்கா? நோய்டா. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் இவ்வளோ சர்ச் பண்ணி கடைசியில் இந்தியான்னு போட்டு சர்ச் பண்ணதில் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்தது. அதுலேருந்து இது ஒன்று செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை இதில் செலக்ட் ஆனீங்க? லாஸ்ட் கொஸ்டின். 3 இதில் செலக்ட் ஆனீங்க. அதுலேருந்து ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் எஸ், நான் வந்து இங்கே நோய்டாவில் தனியாக தான் இருக்கேன். தமிழ் பீப்புள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, இது நீங்க யூடியூப்ல கேக்குறீங்களா எல்லாத்தையும்? ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது நோய்டால வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேன் கான்டாக்ட் வித் உங்களோட ஜிமெயில் ஐடியும் உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்கும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Who wants to check, they can check. Thank you so much, Uday. Thanks for the interview. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. All the best for your career. Bye. ஐ திங்க் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆகி UX/Yக்கு படிச்சுட்டு இருக்காரு. இஸ் டோட்டலி ஃப்ரெஷர் அகேன். வேலை கிடைச்சிருக்கு, அந்த இன்டர்ன்ஷிப் ஜாப் ஆஃபர். மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப்னு வரப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல. ஜாப் ஆஃபர் வேணும்னு யோசிக்கிறீங்க. இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் ஜாப் ஆஃபர் இருந்தால் தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் அ வாலண்டியர்ஷிப் அதில் ஆப்ரசன்டர்ஷிப்னா அது கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இட் இஸ் யோர் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சா கூட யூ கேன் டூ தட். ஆஃப்டர் தட்ஸ் லைக் 1 to 3 monthஸில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு நிறைய கற்றுக்க முடியும். ஈவன் தோ இஃப் யூ டிடன்ட் கெட் பெய்ட், இல்லை ஒரு ப்ராக்டிஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ தட் அண்ட் தென் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் த ஜாப். யூ வில் கெட் இட் ஃபார் ஷோர். பிகாஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கும். யூ கேன் ஆல்சோ டூ தட். Or else if you want to improve your skills, இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலை தேடணும்னு நினச்சா கூட யூ கேன் டூ தட். ஐ திங்க் எதுவாக இருந்தாலும் உங்களோட பர்சனல் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பி ஏபிள் டு land up in somewhere you like. So yeah, that's all. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Bye bye.